இப்போ இந்த 5ஆம் இடம் வந்து ரொம்ப சிறப்பாக குருவால் பார்க்கப்படுது. அங்கே வந்து ஒரு சூரியனோட ஒரு அந்த கிரகம் 5ஆம் அதிபதி வந்து சேர்ந்திருக்காரு. அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த கிரக சேர்க்கைக்கு குரு பலமாக எங்கேயாவது இருந்து பார்ப்பார். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து புகழ் பெற போகிறதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் அதிபதிங்கிறது 2வது குழந்தை. அப்படியே நம்ம வந்து வைஸ் வர்சாவா ஒரு ஜாதகம் இப்போ 5னா முதல் குழந்தை, 7னா 2வது குழந்தை, 9னா 3வது குழந்தை, இப்படியே எடுத்துட்டு வரலாம். அப்போ எந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஸ்தான அதிபதிகளையும் அந்த குரு பகவானுடைய இருப்பையும் வைத்து, ஏன்னா உங்க ஜாதகத்திலே குரு நல்லா இருக்கணும், அப்படின்னா தான் அந்த குழந்தையினுடைய புகழினுடைய அளவுங்கிறது தீர்மானிக்கப்படும். இப்போ உங்க ஜாதகத்துல நீங்க வந்து இயற்கையாவே ஒரு மேஷ சிம்ம தனுர் லக்னத்துல பிறந்திருக்கீங்க, ஒரு விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருப்பார். அதுவும் இல்லாமல் நீங்கள் பிறந்ததுமே தர்ம திரிகோணத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ நம்ம ராசிகளை பிரிக்கும் போது தர்ம அர்த்த காம மோட்சம் பிரிச்சிருவோம். இதில் தர்ம திரிகோணத்தில் பிறந்துமே அந்த குரு வந்து உங்களுக்கு உங்களோட லக்னத்துக்கோ ராசிக்கோ நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்து உங்களுடைய புத்திரபாக்கிய ஸ்தானத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தார்னா உங்களுடைய குழந்தைகள் பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கும்.